வெல்கம் டு சுஜாமணிஸ் நந்தவனம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் செடியிலேருந்து விதை எப்படி எடுக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த தொட்டியில் பீட்ரூட்டு நான் விதை போட்டுருந்தேன். நல்லா வளர்ந்து முடிஞ்சிடுச்சு, வளர்ந்து மேலே வந்துடுச்சு அந்த பீட்ரூட்டு. இனி அது அவ்வளோதான், ஏன்னா கடைசியில் இருக்கிற காம்பெல்லாம் காய ஆரம்பிச்சு இப்போ ரெடி டு ஹார்வெஸ்ட். இது எனக்கு என்னோடய தோழி எனக்கு கொடுத்தாங்க. ஒரு 5 விதை தான் எனக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். நல்லாவே வளர்ந்தது. இப்போ அது ரெடியாக இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இலையெல்லாம் நல்லா அந்த கடைசியில் ஃபஸ்ட்டு வர அடியில் இருக்க இலையெல்லாம் வாட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை எடுத்துட்டேன். இது ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சிறுசாகவும் இல்லை, மீடியம் சைஸாக இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. ஒரு வீட்டுக்கு போதுமான அளவுக்கு நம்ம இது சமைக்கிற அளவுக்கு இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணும் இதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதனால உள்ளே போகலைன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்று மட்டும் நல்லா வளரலை. இங்கே பார்த்தீங்கன்னா அது சுருங்கி இருக்குது, வேர் மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற செடியை பிடுங்காமல் அப்படியே அதை மூடி வச்சிடணும். ஏன்னா இந்த மாதிரி நான் முள்ளங்கி செடி நான் போட்டிருக்கேன். அந்த முள்ளங்கியில் ஒன்று நல்லா வளராத முள்ளங்கி செடியையோ இல்லை மறந்து போய் முத்தி போச்சுன்னா மறந்துடுவேன் சில நேரத்தில் பறிக்காமல், அப்போது அது முத்தி போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி முத்தி போச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது அதை பறிக்க மாட்டேன். அதை அப்படியே விட்டோம்னா அந்த இலையில திரும்பியும் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூ பூத்து இங்கே பாருங்கள் காய் நல்லா நமக்கு சுண்டக்காய் இது பட்டாணி மாதிரி சின்ன சின்ன காய்க்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த செடி நல்லா காஞ்ச பிறகு இது ப்ரௌனாக ஆகிடும். காஞ்ச பிறகு இதை உரித்தோம்னா அது உள்ள கடுகு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விதை இருக்கும். அந்த விதையை எடுத்து போட்டோம்னா நமக்கு மறுபடியும் அதில் முள்ளங்கி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த முள்ளங்கி செடியே எனக்கு செகண்ட் டைம், ஏற்கனவே நான் முள்ளங்கி விதை வாங்கி போட்டு அதில் 1-2 விட்டுட்டேன். அந்த விதையிலேருந்து எடுத்து போட்டேன் இந்த செடி தான் திருப்பி எனக்கு முள்ளங்கி கிடச்சிது. இதே மாதிரி நம்ம இந்த பீட்ரூட் விதையும் இந்த செடியை பிடுங்காமல் அப்படியே விட்டோம்னா அதில் அந்த இலையிலேருந்து நல்லா நீளமாக நல்லா வளர்ந்து அதில் பூ பூத்து அதில் காய் வரும். அந்த காய் எடுத்து நம்ம போட்டோம்னா நமக்கு பீட்ரூட் விதையும் கிடைக்கும். இது வீட்டில் அழகாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நம்ம வீட்டிலே விதை எடுக்கலாம். இது ஒரு முறை நமக்கு செடி வந்துடுச்சுன்னா மறுபடியும் அதை அப்படியே விட்டு இந்த மாதிரி விதை விட்டு நம்மளே ரெகுலராக நம்ம வீட்டில் தொடர்ந்து விதையும் செடியும் வளர்க்க ஆரம்பிக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.